ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம இன்டீஜர்ஸை வச்சு ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம். இப்போ அதே தான், ஆனால் ஒரு ட்விஸ்ட்டுக்கு ஸ்ட்ரிங்ஸை வச்சு பார்த்துருக்கோம். ஸோ இதில் A இஸ் ஈக்குவல் டு சிவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸ் இருக்குது. அடுத்து B இஸ் ஈக்குவல் டு அதே சிவான்னு தான் இருக்குது, ஆனால் இதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மாலாக தான் இருக்குது. இப்போ பிரிண்ட் A இஸ் ஈக்குவல் டு B அப்படின்னு சொல்கிறோம். ஈக்குவல் என்ன செக் பண்ணுறோம், ஏயும் பியும் சேமா அப்படிங்கிறது. ஓகே, அது ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் வந்து A இஸ் லெஸ் தேன் B அப்படின்னு போட்டிருக்கோம். அது வந்து என்ன வரும் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் A ஈக்குவல் டு பின்னு சொல்கிறோம். இதுவும் சேமா அப்படின்னு பார்க்குறோம். நார்மலாக இன்டீஜர்னால் ரெண்டு நம்பர் சேமான்னு பார்க்கணும். இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா மொதல் லெட்டர், இங்கே மொதல் லெட்டர், இது ரெண்டும் சேமான்னு பார்க்கணும். அடுத்து இதோட ஃபர்ஸ்ட் லெட்டர், இதோட ஃபர்ஸ்ட் லெட்டர், அது சேமான்னு பார்க்கணும். இதே மாதிரி ரெண்டு ஸ்ட்ரிங்கில் இருக்க எல்லா லெட்டர்ஸும் சேமாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபர்ஸ்ட் லெட்டர், இங்கே ஃபர்ஸ்ட் லெட்டர், இங்கே செகண்ட் லெட்டர், இங்கே செகண்ட் லெட்டர், இதே மாதிரி பார்த்துக்கிட்டே போகணும். இப்படி தான் வந்து இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்ஸும் ஈக்குவலாக இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல மொதல் லெட்டரே வந்து தப்பாக இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி நம்மளுக்கு ஆன்சர் ஃபால்ஸ் தான் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா A லெஸ் தேன் B அப்படின்னு இருக்குது, ரைட்? ஸோ இந்த A லெஸ் தேன் பியும் அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் லெட்டர், செகண்ட் லெட்டர் இப்படி தான் வரும். ஓகேயா? இப்போ கேபிட்டல் S இருக்குது, ஸ்மால் S இருக்குது. கேபிட்டல் S இஸ் லெஸ் தேன் ஸ்மால் s. இது வந்து கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு முதல்ல நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் நான் இதான எக்ஸ்ப்ளனேஷனை சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ஃபால்ஸ் வந்துருச்சு, ஆனால் A லெஸ் தேன் பிங்கிறதுக்கு ட்ரூ வந்திருக்கு. ஸோ கேபிட்டல் S இஸ் லெஸ் தேன் ஸ்மால் s, இது வந்து ட்ரூ அப்படின்னு வருது. ஏன்னா மற்ற எல்லாமே எக்ஸாக்டாக சேம். அப்போ இது ஒன்று மாறினால தான் இங்கே ஆன்சர் மாறி இருக்கு, ரைட்? அப்போ ஏன் கேபிட்டல் S வந்து இஸ் லெஸ் தேன் ஸ்மால் s அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஆஸ்கி வேல்யூ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சு தான் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ஆஸ்கி வேல்யூ வந்து இந்த பாப் பர்னர் அப்படிங்கிறவர் வந்து நம்மளுக்கு எஸ்கேப் சீக்வன்ஸ் கண்டுபிடிச்சவர் தான் இதையும் கண்டுபிடிச்சார், நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த ஆஸ்கி வேல்யூஸ்னால் என்னென்னா கம்ப்யூட்டர்ஸ்க்கு இந்த லெட்டர்ஸ்லாம் தெரியாது, ரைட்? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே இருக்கிற எல்லாத்தையும் ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு நம்பர் வந்து அசைன் பண்ணுவோம். ஓகேயா? ஸோ இப்போ இந்த கேபிட்டல் S அப்படின்னா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் அசைன் பண்ணியிருப்போம். ஸ்மால் s அப்படின்னா அதுக்குன்னு ஒரு நம்பர் அசைன் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி இந்த கீபோர்டில் இருக்கிற ஒவ்வொரு லெட்டருக்கும் A to Z, அப்புறம் 1 to நம்மளோட 9 வரைக்கும் லெட்டர், 0 அப்புறம் சேர்த்துக்கோங்க, இருக்கிற எல்லா சிம்பிள்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு நம்பர் வந்து அசைன் ஆகிருக்கும். அந்த நம்பர் தான் ஆஸ்கி வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம A அப்படிங்கிறத இங்கே அமுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல ஏவோட ஆஸ்கி வேல்யூக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும். அதாவது ஏக்குன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் அசைன் ஆகிருக்கும் இல்லையா? அந்த நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி தான் வந்து கம்ப்யூட்டர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இந்த வேல்யூ தான் ஆஸ்கி வேல்யூன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஆஸ்கி வேல்யூவில் நம்மளோட எஸ்ஸோட அதாவது கேபிட்டல் லெட்டர்ஸ் தான் முதல்ல வரும். ஓகேயா? ஸோ கேபிட்டல் A வந்து 65ல் ஆரம்பிக்கும், ஸ்மால் a வந்து 97ல் ஆரம்பிக்கும். ஓகேயா? ஸோ கேபிட்டல் A to Z முதல்ல வரும், அதுக்கப்புறம் தான் ஸ்மால் a to Z வரும். ஸோ கேபிட்டல் ஏவோட வேல்யூ வந்து இப்போ 65 அப்படிங்கிறனால இது 97. ஸோ 65 இஸ் லெஸ் தேன் 97, இது ட்ரூ தானே? ஸோ அந்த ரெண்டு நம்பர்ஸாக அதை மாற்றினதுக்கப்புறம் நம்ம யோசிக்கணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதை சால்வ் பண்ணதுக்கு என்ன பண்ணலாம், எஸ்ஸோட ஆஸ்கி வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ எனக்கு ஆஸ்கி வேல்யூ என்னன்னு தெரியாது. ஓகேயா? ஸோ அதனால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அது என்ன அப்படின்னா OR D அப்படிங்கிறது தான். எப்படி டைப் ஆஃபில் ஒரு வேரியபிளை கொடுத்தா நம்மளுக்கு அது ஒரு ஆஸ்கி வேல்யூ தருதோ அதே மாதிரி OR D அப்படிங்கிற இதில் வந்து நம்மளோட அந்த லெட்டரை கொடுத்தோம் அப்படின்னா அதோட ஆஸ்கி வேல்யூ நம்மளுக்கு தரும். ஓகேயா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை டீபக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ்கி வேல்யூ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் இதை பிரிண்ட் பண்ணுறோம். இது வந்து கேபிட்டல் எஸ்ஸோடது, ஒரு கமா போட்டுக்கிறேன். ஸோ கேபிட்டல் S கோலன் போட்டு எனக்கு அதோட ஆஸ்கி வேல்யூ பிரிண்ட் ஆகணும். அடுக்கடுத்து அதே மாதிரி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஸ்மாலஸ்ட் கோலன் போட்டு திரும்ப இதே ORD அப்படிங்கிறத யூஸ் பண்ணி ஸ்மாலஸ்டோட ஆஸ்கி வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு கேபிட்டல் எஸ்ஸோட ஆஸ்கி வேல்யூ பிரிண்ட் பண்ணுறேன், அடுத்து இங்கே ஸ்மாலஸ்டோட ஆஸ்கி வேல்யூ பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ORD அப்படிங்கிற இந்த கீவேர்டை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு கேரக்டரோட ஆஸ்கி வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஓகே? ஸோ இப்போ அதை ரன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இது ஈக்குவலான்னு கேட்டால் அது ஃபால்ஸ், அது சொல்லிடுச்சு. ஓகே?
கேபிட்டல் எஸ்ஸோட ஆஸ்கி வேல்யூ 83 அப்படின்னு இருக்கு, ஸ்மால் எஸ்ஸோட ஆஸ்கி வேல்யூ 115 இருக்குது. இப்போ யோசிச்சு பாருங்கள், 83 இஸ் லெஸ் தேன் 115, கரெக்டு தானே? ஸோ அதனால தான் ஏ லெஸ் தேன் பிங்கிறது நம்மளுக்கு ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகேயா? ஸோ இப்போ இது எஸ்ஸுக்கு பதிலாக நான் ஜெட்டு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், ஃபால்ஸ் அப்படிங்கிறது தான் இருக்குது. நான் ஜெட்டு மாற்றினால இங்கேயும் நான் எல்லாத்தையும் ஜெட்டாக மாற்றுறேன். ஓகேயா? இது ஸ்மால் ஜெட், இதுவும் ஸ்மால் ஜெட். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் ஜெட்டோட வேல்யூ வந்து 122 அண்ட் எஸ்ஸோட வேல்யூ வந்து 115. ஸோ கரெக்டு தான், வேரியபிள் தானே. ஸோ 122 இஸ் லெஸ் தேன் 115 செக் பண்ணிங்கன்னா அது ஃபால்ஸ். ஸோ ஆன்சர் வந்து நம்மளுக்கு இங்கே ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகேயா? ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு லெட்டராக செக் பண்ணிட்டு வரணும். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் இதில் நோண்டி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் லெட்டர் ரெண்டுமே சேமாக வச்சிட்டேன். என்னோடய கடைசி லெட்டரை மட்டும் நான் வந்து மாற்றுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். இது ஏல இருக்கா, நான் இதை ஜெட்டுன்னு போடுறேன். இப்போ நான் வந்து ஏ கிரேட்டர் தேன் பின்னு போடுறேன். இப்போ ஏ கிரேட்டர் தேன் பி அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபால்ஸாக வரணும். ஏன்னா பி தான் வந்து பெருசாக இருக்கணும், ஏன்னா அதான் கடைசி லெட்டர். ஃபால்ஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஓகேயா? ஸோ இப்போ இன்னொன்று என்ன பண்ணி பார்க்கலாம், இங்கே ஏ இருக்கு இல்லையா, இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து ஒரு லெட்டர் ஆட் பண்ணி பார்ப்போம். இப்போ ஏல வந்து மொத்தம் 5 லெட்டர் இருக்குது அண்ட் பியில் மொத்தம் 4 லெட்டர் தான் இருக்குது. இப்போ ஏ இஸ் கிரேட்டர் தேன் பிங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஏ கிரேட்டர் தேன் பியா இல்லை ஏ இஸ் லெஸ் தேன் பியா இல்லை ரெண்டும் ஈக்குவலா? இந்த 3 ஆப்ஷனில் எது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சராக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் மோஸ்ட்லி ஏ இஸ் கிரேட்டர் தேன் பி தான் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதை ஆக்சுவலி ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏ கிரேட்டர் தேன் பிக்கு ஃபால்ஸ் தான் வரும். ஏன் அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம், ஒவ்வொரு இதில் ஆர்டராக செக் பண்ணிட்டு வரும். எஸ் இங்கேயே ஃபஸ்ட் லெட்டர் எஸ், ஸோ அப்போ அப்படியே விட்டுலாம், அது ரெண்டும் சேம் தான். ஐ விட்டுலாம், வி அதுவும் சேம் தான், விட்டுலாம். அடுத்து இருக்குது ஏ ஜெட். அப்போ ஏ இஸ் கிரேட்டர் தேன் ஜெட் அப்படின்னு பார்க்கும். ஏ கிரேட்டர் தேன் ஜெட் கிடையாது, ஸோ அந்த இடத்துலையே அது ஃபால்ஸ்ன்னு விட்டுரும், அடுத்த லெட்டர் செக் பண்ணவே செய்யாது. ஸோ அதனால இப்படி பார்த்துட்டே வர்றப்ப இந்த இடத்துல ஏ இஸ் கிரேட்டர் தேன் பிங்கிறது ஃபால்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதோட அடுத்த லெட்டர் இன்னும் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, இங்கே அது கம்மியாக இருந்தாலும் அந்த லென்த்தை அது பார்க்காது. ஸோ ஆன்சர் நம்மளுக்கு ஃபால்ஸ்ன்னு வரும். இதே இது நீங்கள் இதையும் ஜெட்டுன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கேயும் சேமாக இருக்குது, கடைசி லெட்டர் மட்டும் இங்கே ஒன்று எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அப்போ ஏ கிரேட்டர் தேன் பி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ ட்ரூ அப்படின்னு வரும். ஸோ இருக்கிற எல்லா லெட்டர்ஸுமே சேமாக இருக்குது, இங்கே ஒன்று எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னா அப்போ அதுதான் பெருசுன்னு சொல்லிடும். ஆனால் அந்த லெட்டர்ஸ் லைக் வர்றதுக்கு முன்னாடியே இங்கேயே நடுவில் வந்து ஏதாவது ஒரு லெட்டர் நம்மளுக்கு சிறுசாக இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சே ஆன்சர் சொல்லிடும். சேமாக இருந்தால் அடுத்தடுத்த லெட்டர் செக் பண்ணிட்டே போகும். இல்லை இங்கேயே நம்மளுக்கு அது கம்மியாக இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அப்போவே ஃபால்ஸ்ன்னு சொல்லிடுவோம். ஸோ இப்படி தான் வந்து ஸ்ட்ரிங்ஸில் வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் ஒர்க் ஆகுது. ஓகேயா? ஸோ இன்டீஜர்ஸ் நார்மலாக தெரிஞ்சவங்களுக்கு அதே மாதிரி தான். ஸ்ட்ரிங்ஸாக இருந்ததுன்னா அதில் ஒவ்வொரு லெட்டராக எடுத்து அதோட ஆஸ்கி வேல்யூவை கண்டுபிடிச்சி அதை கம்பேர் பண்ணி, ஆஸ்கி வேல்யூனா இப்போ நம்பராக மாறிச்சுல, இப்போ அந்த நம்பர்ஸை கம்பேர் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து பைத்தான் வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் ஒரு அவுட்புட்டை தரும். அண்ட் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் ஒரு அவுட்புட் எப்போவுமே ட்ரூ ஆர் ஃபால்ஸாக பூலியனாக தான் இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் நாட் ஈக்குவல் டு லெஸ் தேன் கிரேட்டர் தேன் லெஸ் தேன் ஈக்குவல் டு இது எல்லாமே வந்து ஒர்க் ஆகுது. ஓகேயா? ஸோ உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி பண்ணுறதை வந்து ஸ்ட்ரிங்குக்கும் பண்ண தெரியும், இன்டீஜர்ஸ்க்கும் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸில் ஒரு ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம அடுத்த ஆப்ரேட்டர்ஸாக ஆர்கியூமெண்டட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான், நான் அதை முதலே சொல்லியிருந்தேன். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸையும் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரையும் எடுத்து அதை அப்படியே வந்து சேர்த்து போட்டிங்கன்னா அதுதான் ஆர்கியூமெண்டட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான், அதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒரு புது ஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு ஆப்வியஸ்லி ஸ்டார்டிங்கில் ஆர்கியூமெண்டட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் வந்து a இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ ஏயோட வேல்யூ 5 அண்ட் a வந்து ஒரு இன்டீஜர், இது உங்களுக்கு தெரியும். இப்போ எனக்கு இந்த ஏயோட வேல்யூவை 2ஆல் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஆல்ரெடி 5ஆக இருக்கா, 5 + 2 7 அப்படின்னு போடணும். ஓகேயா? ஸோ
ஏ இஸ் ஈக்குவல் டு 7 அப்படின்னா இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்மளாவே மேனுவலாக கேல்குலேட் பண்ணி அப்படி வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அப்படி பண்ணாமல் பண்ணணும்னா எப்படி பண்ணணுங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ ஏ அப்படிங்கிறதுல என்ன ஸ்டோர் பண்ணணும்? ஆல்ரெடி ஏவோட வேல்யூவாக என்ன இருக்குதோ அது +2 போடணும். ஸோ அப்போ எசென்ஷியலி எப்படின்னா ஓல்டு வேல்யூ ஆஃப் ஏ +2 அதுதான் நம்மளுக்கு வேணும். ஸோ இந்த ஓல்டு வேல்யூ ஆஃப் ஏவை எப்படி சொல்லணும்னா நீங்கள் சும்மா ஏன்னு சொன்னாலே போதும், அதுவே புரிஞ்சுக்கும். ஓகேயா? ஸோ இது ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத எவாலுவேட் பண்ணுவோம். ரைட்? ஸோ இப்போ இந்த இடத்துல ஏ பார்க்கும். ஏவோட வேல்யூ என்ன? மேலே போய் பார்த்தா 5 இருக்குது. ஸோ 5 அப்படிங்கிறத இங்கே போட்டுக்கும். 5 + 2 7. ஸோ இப்போ 7 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு இது எங்கே ஸ்டோர் பண்ணணும்? ஏலேயே திரும்ப ஸ்டோர் பண்ணணும். ஸோ இப்போ மேலே இந்த 5 விட்டுட்டு இப்போ ஏவோட வேல்யூ 7ஆக மாறிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஒரு வேல்யூவை நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ + 2 அப்படின்னு சொன்னீங்கன்னா 2ஆல் அது இன்க்ரிமெண்ட் ஆயிரும். இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷனுக்கும் பண்ணலாம். ஸோ இப்போ இதை 2 டபுள் ஆக்கணும் அப்படின்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ரைட்? ஸோ அப்போ இப்போ ஏ +2ன்னு போட்டால் 2 இன்க்ரீஸ் ஆச்சு. இதே இது டபுள் ஆக்கணும்னா ஏ × 2 அப்படின்னு போடுறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ஏவை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா இது எனக்கு வேணாம். ஸோ இப்போதைக்கு நான் கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே? ஸோ ஏ 5ஆக இருக்குது. 5 × 2 போட்டது 10 ஆகும். அதை ஏல ஸ்டோர் பண்ணுறேன். அதை பிரிண்ட் பண்ண எனக்கு ஆன்சர் 10ன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு 10 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வேல்யூஸை இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ஆல்ரெடி இருக்க வேல்யூவில் ஒன்று எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ணணுன்னாலோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ இப்போ b இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? a இஸ் ஈக்குவல் டு a + b அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இதுக்கான அர்த்தம் ஏவோட ஒரிஜினல் வேல்யூ ஒன்று இருக்குது, இதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ, அதோட பியோட வேல்யூவை ஆட் பண்ணணும், விச் இஸ் 10. ஓகேயா? ஸோ இப்போ இந்த இடத்துல ஏவை மல்டிப்ளை பண்ணனால ஏவோட வேல்யூ நம்மளுக்கு 5 × 2 10ஆக மாறிடுச்சு. ஸோ இப்போ ஏவோட வேல்யூ 10. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் வர்றப்ப ஆல்ரெடி இருக்கிற ஏவோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 10ன்னு போடுவீங்க. அடுத்து பியோட வேல்யூ என்ன? அதுவும் 10ன்னு போடுவீங்க. ஸோ டோட்டலாக ஆட் பண்ணால் 20 வருது. இதை எங்கே ஸ்டோர் பண்ணணும்? ஏலேயே தான் ஸ்டோர் பண்ணணும். பிரிண்ட் 10 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20ங்கிறது வரும். ஓகேயா? ஸோ இப்படி தான் வந்து நம்மளுக்கு இந்த எக்ஸ்பிரஷன் எவாலுவேஷன் இது வேரியபிள்ஸை வச்சு பண்ணுறது எல்லாமே ஒர்க் ஆகுது. ஸோ இதுக்கும் ஆர்குமெண்டட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கும் என்ன சம்மந்தம்? அதுதான் நம்மளுக்கு வர அடுத்த கேள்வி. ஸோ நம்ம முதல்ல பண்ணோம் இல்லையா, ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ + 2. இதை ஷார்ட்டாக சொன்னால் அதுதான் ஆர்குமெண்டட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இப்போ ஏ ஈக்குவல் டு ஏ + 2ன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஏ += 2 அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. இது ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ + 2ன்னு சொல்கிறதும் ஏ += 2ன்னு சொல்கிறதும் ஒன்று தான். செக் பண்ணிடுமா? இப்போ பிரிண்ட் ஏ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது 2ஆல் இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 5 + 2 7. இது 2ஆல் இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 7 + 2 9. ஸோ இப்போ ஆன்சர் நம்மளுக்கு 9 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்களா 9 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இது ரெண்டும் ஒரே அர்த்தத்தை தான் குறிக்குது. அதை ஷார்ட்டாக டினோட் பண்ணுற ஒரு ஆப்ரேட்டர் தான் += ஓகேயா? ஸோ ஏ ஈக்குவல் டு ஏ + 2ன்னு சொல்லாமல் ஏ += 2 அப்படின்னும் நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகேயா? ஸோ இதே மாதிரி தான் += இல்லாமல் டபுள் ஆக்கணும் அப்படின்னா *= சொல்லிப்பீங்க, விச் இஸ் சேம் ஆஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ × 2. இது ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். இதே மாதிரி தான் நீங்கள் டிவிஷன் பண்ணிக்கலாம், இல்லைனா மாடுலோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் எது வேணால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ ஏ மாடுலோ = 2 அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 அப்படிங்கிற நம்பர் எடுத்துக்கிறோம். ஸோ இதை முதல்ல எக்ஸ்பாண்ட் பண்ணும். ஓகேயா? ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ மாடுலோ 2 இதான் இதுக்கான அர்த்தம். ஸோ ஏவோட வேல்யூ 5. அப்போ ப்ரீவியஸ் வேல்யூக்கு பதிலாக நான் 5ன்னு ரீப்ளேஸ் பண்ணேன். ஸோ 5 மாடுலோ 2. 5ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் வர்ற ரிமைண்டர் என்ன? 5ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 1 வரும். ஸோ அதனால ஏல வேல்யூ வந்து 1 அப்படின்னு ஸ்டோர் ஆகும். ஸோ இப்படி தான் இது ஒர்க் ஆகும். இதை ஷார்ட்டாக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஏ மாடுலோ = 2 அப்படிங்கிறது. ஓகேயா? ஸோ இந்த ஆர்குமெண்டட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்னால் இதுதான். ஸோ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த குவிஸ் கொஸ்டினை ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த குவிஸில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் மாதிரி
நேம் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியபிள் வச்சு அதுக்கான வேல்யூஸ் அசைன் பண்ணியிருக்காங்க. நம்மளை என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, பேங்க்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா, இந்த பேங்க்கோட இன்ட்ரெஸ்ட் வந்து 7% அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆல்ரெடி இருக்க பேலன்ஸில் 7% இன்ட்ரெஸ்ட் போட்டு எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதை இந்த பேங்க்லேயே அந்த பேலன்ஸ்லேயே வந்து ஆட் பண்ண வந்து சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ இதை தான் இப்போ நம்ம பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள்.